வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல இருக்கிற ஒரு 4 முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. அண்ட் இப்போதைய சுச்சுவேஷன்ஸ்க்கு அந்த 4 முக்கியமான டேட்டாஸ் என்னென்னா ஆயில் ப்ரைஸு, கிஃப்ட் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸு, இது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த 4 முக்கியமான டேட்டாஸ் தான் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை இன்னையோட நிலைமையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த 4 டேட்டாஸையும் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நேத்து மாரியே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நெறையா இருக்கு. ஆனா நேத்து வந்து நமக்கு சொல்லியிருந்த மாரியே 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 24,200 கிட்ட நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆகும். அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 24,200 கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அண்ட் இதிலிருந்து தொடர்ந்து இன்னையோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நேத்தோட மார்க்கெட் மாரி ஒரு 400 பாயிண்ட் கேப் அப் இருக்காது. இன்னைக்கு வந்து ஒரு 150லேருந்து ஒரு 130 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் அப்பா இருக்கும். ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல மார்க்கெட்ல ஏறிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆயில் பிரைஸ் வந்து இப்போதைய நமக்கு இந்தியன் மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு நமக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற கடல வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்கு வந்து கப்பல் போறதும், அது மட்டும் இல்லாம அந்த ஈரான்லேருந்து கப்பல் வெளிய வரதையும் நாங்க தடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்ட சின்னதா அஃபெக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஓப்பனிங் வந்து ஒரு 130 பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து இந்த 45 மினிட்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு மேலே போகணும். மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதாக இருந்தால், அதே மாதிரி எந்த இடத்துல மார்க்கெட் ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு கீழே வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் அடுத்து வரணும். ஸோ அப்போனா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து நம்ம டேட்டாஸ் வச்சு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாரி ஏன் நம்ம வந்து 130 பாயிண்ட் கேப் அப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம்னா, கிஃப்ட் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நேத்தையோட 3:30க்கு நமக்கு மார்க்கெட்ல எந்த பொசிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 330யோட கேண்டில் இதுதான். ஸோ அப்போ அப்படிங்கிறனால 330க்கு முன்னாடி இருக்கிற க்ளோசிங் பிரைஸ் இந்த கேண்டில். அப்போ இங்கேருந்து கரண்ட் பொசிஷன் ஆஃப் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏறக்குறைய ஒரு 86 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் இருக்கு. அப்போ இந்த கேப் அப் வந்து நமக்கு காலையில 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அனாலிசிஸ்க்குள்ள முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல பிரைஸ்ல இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் 6:30யோட கேண்டில். அப்போ பார்க்கும்போது 130 பாயிண்ட். ஆனா, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு ட்ராபேக் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த கேப் அப் வரது பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிட்டு வருது. ஸோ, அப்போ முன்னாடி நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, கேப் அப் வந்து ஒரு 130 பாயிண்ட் கேப் அப் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். ஆனா, இப்போதைய கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் வச்சு பார்க்கும்போது, நமக்கு ஒரு 88 பாயிண்ட் இல்லன்னா ஒரு 80 பாயிண்ட் தான் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரியுது. ஸோ, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் புஷ் ஆறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டில தெரியுது. ஓகே. அப்போ கிஃப்ட் நிஃப்டில கேப் அப் வரலாம். அந்த கேப் அப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு காமிச்சிருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஆயில் பிரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நேத்தையோட ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே வந்தது. இன்னைக்கு காலையில நமக்கு 6 மணிலேருந்து பார்த்தோம்னா, தொடர்ந்து வந்து மார்க்கெட்ஸ்ல கேண்டில்ஸ் வந்து பாசிட்டிவ் கேண்டிலா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாரி 45 மினிட்ஸ் கேண்டில் வாட்ச் பண்ணணும்னு சொன்னேன் தெரியுமா? அது வந்து இந்த மாரி ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஓப்பனிங் இங்க இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஸ்டெப் மாரி ஒரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாரி இந்த பக்கம் இருக்கிற மாரி மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் ஆரம்பிச்சுன்னா, ஒரு டவுன் சைட் கேண்டில்ஸ் இந்த ட்ரெண்ட்ல வரும். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன அந்த 45 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து முதல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து நிஃப்டி கேப் அப்போ, கேப் டவுனோ வரம்போது, இந்த பேட்டர்ன் நம்ம கவனிக்கணும். அப்போ ஆயில் பிரைஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட ஆயில் பிரைஸ் பார்த்தோம்னா, ஓவர் நைட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் சின்னதா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்போ இன்னைக்கு ஆயில் பிரைஸ்ல இந்தியன் எம்எக்ஸி
அதாவது மெட்டல்ஸ் அண்ட் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு தான் நமக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் யுஎஸோட ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு $100 தொடுறதுக்கான ஒரு ராலியில இருக்கு. இப்போதைய கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு $92 இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ, பேரல் லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 92 இருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் கூடிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டில கேப் அப் இருந்தது. ஆனா, இப்போதைய நிலைமையில நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல கடைசி ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. அப்ப இது 2லயும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாரி 130 பாயிண்ட் கேப் அப் வராம, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இந்த 80 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் வராம கூட போகலாம். ஏன்னா, இப்போதைய நமக்கு இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, மணி வந்து 8 மணிக்கு பக்கத்துல ஆகப்போகுது. அப்போ இதிலிருந்து இனியும் 1 மணி நேரம் இருக்கு. அப்போ அந்த 1 மணி நேரத்துல மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, இந்த கேப் டவுன் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த கேப் அப் குறைஞ்சுச்சு அப்படின்னா, நிஃப்டி 50ல கேப் அப், கேப் டவுன் எதுவுமே வராம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு முன்னாடியே சொன்ன மாரி இந்த 24,200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேப் கவரிங் நடக்கல. அப்ப இந்த கேப் கவரிங் நடக்காதனால, இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் டே ஒரு ஹை வரைக்கும். அதாவது 23,850 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னையோட டவுன் சைட் புஷ் வரலாம். 23,850 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் புஷ் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் நமக்கு வந்து டிஐஸ் அண்ட் எஃப்ஐஸ் ஓட டேட்டா பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு மாயை மாரி இருக்கு. ஆங்கிலத்தில சொல்லணும்னா டிசெப்டிவா இருக்கு. என்ன அப்படின்னா, எஃப்ஐஐஸோட பொசிஷன் நமக்கு பார்த்தோம்னா, நெட் புல்லிஷா இருக்கு. ஓகே. ப்ரோஸோட பொசிஷன் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா, நெட் பியரிஷா இருக்கு. ஆனால் இந்த எஃப்ஐஐஸோட பொசிஷன்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். ஏன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நமக்கு பார்க்கும்போது, இதோட நம்பர்ஸ் வந்து வித்தியாசங்கள் நெறையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பியரிஷா போறதுக்கான நேத்து ஏப்ரல் 13ஆம் தேதியோட எண்டுல பார்த்தீங்கன்னா, 7,000ம் புல்லிஷா போறதுக்கு 27,000ம் குவான்டிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 2 குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆனா, நேத்தோட நிலைமையில பார்க்கும்போது, 15,575 குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கான மேல போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா, பியரிஷ் மார்க்கெட்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 14,000. அப்போ வெறும் ஒரு 1000 குவான்டிட்டீஸான டிஃபரன்ஸ் 1000 குவான்டிட்டீஸான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு இன்ட்ராடேல பயங்கரமா கவர் பண்ணிருவாங்க. ஸோ, அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து நெட் பியரிஷா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமா வந்து நம்ம சும்மா வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வெட்னஸ்டே நெட் புல்லிஷ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, எப்ப வந்து நம்ம அதுக்கு கீழ இருக்கிற நம்பர பார்க்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் வந்து கம்மியா இருக்கும்போது, அதுக்கு கீழ இருக்கிற நம்பர பார்க்கணும். அப்போ நேத்தோட எஃப்ஐஐ டேட்டாஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து பியரிஷா போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ பியரிஷா போகும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50ய பொறுத்தளவு 24,200லிருந்து பார்த்தீங்கன்னா, 23,850 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட் ஆகும்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுற சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும். அப்ப இந்த கேப் ஃபில்லிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து எந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சோ, அது வரைக்கும் டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 3மே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப் அப் வரலாம். அந்த சின்ன சின்ன கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குன்னு. இதே மாரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பொசிஷன் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா, பக்கத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே ஹையஸ்ட்டா இல்லாம, ஃபார் அவுட் ஆஃப் த மனில போய் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டா இருக்கு. ஸோ எப்ப இந்த மாரி ஃபார் அவுட் ஆஃப் த மனில போய் கால் ஆப்ஷன்ஸ் ஹையஸ்ட்டா இருக்கும்? கரெக்ட்டா சொல்லணும்னா, இருக்கிறதுலருந்து ஒரு 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகமா இருக்கு. ஸோ 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகம் அப்படின்னா, 24,200லிருந்து பார்த்தீங்கன்னா, 800 பாயிண்ட் அதிகமா போய் 25,000த்துல. ஸோ இது வந்து கிளியரா தெரியுது ஹெட்ஜிங் பொசிஷன். ஸோ ஹெட்ஜிங்னா என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாரி. அதாவது எப்ப நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும், நம்ம வந்து ஒரு சின்னதா பிரீமியம் எங்க இருக்கோ, அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா, ஒரு வேள ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுச்சுன்னா, நம்ம கேப்பிட்டல காப்பாத்த. இதுக்கு பேரு தான் சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த டைரக்ஷன் போகும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் ஒரு இடத்துல ஒரு சீப்பான பிரைஸ்ல போய் நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டீங்க, இல்ல ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா,
அது வந்து என்ன என்ன ஐடியான்னா, நமக்கு வந்து ஒருவேள மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுச்சு அப்டின்னா, இது வந்து நமக்கு ப்ராஃபிட் குடுக்கும். அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட்டபிளா இருக்காது. நம்மளோட கேப்பிட்டல காப்பாத்துறதுக்கான ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ, அப்போ இது வந்து கிளியரா தெரியுது. அட் த மனிலருந்து 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் தள்ளி போயி, நமக்கு 25,000த்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் குவான்டிட்டீஸ் இருக்கு அப்டின்னா, இது ஹெட்ஜிங் பொசிஷன். அப்ப இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த அழகா இந்த ஹெட்ஜிங் பொசிஷன்லயே நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ நமக்கு வந்து ஆயில் பிரைஸ் பார்க்கும்போது ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் டேட்டா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. சாரி, இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழ தான் வரணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாரி ஒரு கண்ணாடி, நம்ம மார்க்கெட்டோட ஒரு கண்ணாடி. அப்போ இன்னையோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா கூடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஆயில் பிரைஸ் கூடிட்டு இருக்கு. நமக்கு கிஃப்ட் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் இண்டிகேஷன்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் அப்பே வந்தாலும், ஒரு சின்ன கேப் அப் வந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னையோட வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறத நம்ம மறந்துற வேண்டாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ, டவுட்ஸோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடியாவோ, இல்ல இந்த மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்தியா விக்ஸ் வந்து இப்பயும் 18.5ல இருக்கு. அண்ட் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அன்சர்டனிட்டிட்ட போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து டெய்லியும் காலையில தூங்கி எந்திரிக்கும்போது ஒரு புதுசான ஒரு ரூலோ, புதுசான ஒரு ஐடியாவோ கொண்டு வருவாரு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.